அதாவது நம்ம லேண்ட் வாங்கணும்னா முன்ன நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வில்லேஜோட சிட்டியில் வாங்கினா தான் நல்லது. உங்களுக்கு வருங்காலத்துக்கு அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாயர் வச்சு தான் லீகல் டாக்குமெண்ட் பார்ப்பாங்க. புரோக்கர் மூலிமா வந்து நம்ம வந்து வீட்டு மனையில் எப்பயுமே போகக்கூடாது. வீட்டு மனைகள் வாங்கணும்னா உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்துல பூசாரிப்பட்டியில இடம்பெற்றிருக்க சிவா கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சிவா கார்டன்ல டைரக்டர் சார் வீரமணி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் வீரமணிங்க. எம்எஸ் எம்எட் முடிச்சிருக்கிறேன். எம்டி அக்குபஞ்சரும் முடிச்சிருக்கிறேன். வீனஸ் எஸ்டேட்டில் 20 வருஷமா நான் இது வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் இதில் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கிறேங்க. வீட்டு மனை வாங்குறதுக்கான முக்கியமான தகவல் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கட் பண்ணாத பாருங்க. சார் நாங்க வந்து லேண்ட் வாங்கலாம்னு இருக்கோம். எந்த மாதிரி லேண்ட் பார்த்து வாங்கினா எங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும்? பரவாயில்ல, அருமையான இந்த கேள்வி. அதாவது நம்ம லேண்ட் வாங்கணும்னா முன்ன நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த லேண்ட்ல டிடிசி அப்ரூவல் இருக்குதா, ரேரா அப்ரூவல் இருக்குதா, அந்த லேண்டுக்கு லீகல் ஒப்பீனியன்மெண்ட் இருக்குதா, சிட்டு அடங்கல் வந்து அதுல வந்து திருப்பி வில்லாங்க இருக்குதான்னு சொல்லிட்டு முன்ன அதை ஒரு செக் பண்ணிக்கணும். அந்த இடத்துல வந்து வாஸ்துக்காக நமக்கு அந்த லேண்ட் இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை மெயினா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் அந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம். சரிங்க ஐயா. இப்ப லேண்ட் வந்துட்டு நான் வந்து வில்லேஜ் சைட்ல வாங்கினா நல்லா இருக்குங்களா, இல்ல வந்து நாங்க சிட்டி சைட்ல வாங்கினா நல்லா இருக்குங்களா? வில்லேஜோட சிட்டியில் வாங்கினா தான் நல்லது. சிட்டிலேயே அந்த NH7 ஹைவே ஒட்டின மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வருங்காலத்துக்கு அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அபரிமிதமான வளர்ச்சி அடையும். நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நாங்க அந்த இடத்துல வாங்கினோம்னா அதோட பிரைஸ் ரேட் அதிகமா இருக்குங்களையா? ரேஸ் ரேட் அதிகமாக தான் இருக்கும். பின்னாடி வந்து வளர்ச்சி அடையும். அந்த இடத்துல வந்து கடைகள் அதிகமாக வரும். பஸ் ஸ்டாப் பக்கமாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 2000 ரூபா சதுர அடி போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நாளைக்கு விற்கும் போது அது பல மடங்கா அபரிமிதமா நமக்கு வளர்ச்சி அடையும். அந்த மாதிரி நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த இடத்த நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். சரி, இது வந்து தொழில்முறை வளர்ச்சிக்கு பயன்படுங்களா நல்ல முறையில? கண்டிப்பா பயன்படும். இன்னைக்கு வந்து ஒரு வீட்டு மனை வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2025 வாங்கி வைக்கும்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அது டபுள் மடங்கா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீட்டு மனை வாங்குறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன வசதிகளை முக்கியமா பார்க்கணும்? அங்க போய் அந்த சுத்தியும் காம்பவுண்ட் வசதி இருக்கணும். இந்த வீட்டு மனைக்குள்ள ரேரா அப்ரூவல் இருக்குதா, டிடிசி அப்ரூவல் இருக்குதா, லீகல் ஒப்பீனியன்மெண்ட் இருக்குதா, 30 வருஷம் லீகல் ஒப்பீனியன்மெண்ட் எல்லாம் இருக்கணும், பார்க்கணும். அந்த இடம் செழிப்பான இடமா, நல்ல காற்றோட்டமா இருக்கக்கூடிய இடமா, தண்ணி நிறைய நமக்கு கிடைக்கக்கூடிய இடமா, அந்த இடத்துல நமக்கு வந்து கரண்ட் வசதிகள் இருக்குதா, போக்குவரத்து வசதிகள் இருக்குதா, அந்த வீட்டு மனைக்குள்ள 33 அடி ரோடு இருக்குதுங்களா, ரெண்ட பக்கம் ட்ரைனேஜ் இருக்குதா, சுத்தி அந்த வீட்டு மனை சுத்தி காம்பவுண்ட் இருக்குதா, 24 மணி நேரம் செக்யூரிட்டி இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி வீட்டு மனைகள் வந்து உங்களுக்கு வேணும்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி வீட்டு மனைகள் வீனஸ் எஸ்டேட்ல நாங்க போட்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஃபுல்லாவே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு நீட்டா கூட்டிட்டு போய் காட்டுறேன், பார்ப்பீங்க. சார் இந்த வீட்டு மனை கரையம் பண்றது பார்த்தோன்னா தகவல் எங்களுக்கு வேணும் சார். ஒரு வீட்டு மனை கிரையம் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டு மனையில வந்து லீகல் டாக்குமெண்ட் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா லாயர் வச்சு தான் லீகல் டாக்குமெண்ட் பார்ப்பாங்க. 30 வருஷம் லீகல் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குது அப்படின்னா உடனே கரையம் பண்ணிக்கலாம். அன்னைக்கே நீ இன்னைக்கு பணம் கட்டினா நாளைக்கு கரையம் பண்ணிக்கலாம். சார் நாங்கள் வீனஸ் எஸ்டேட்ல எப்படி கரையம் பண்ணி தரோம் அப்படின்னா முன்பணம் கொஞ்சம் கட்டணும். இன்னைக்கு முன்பணம் கட்டிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. நீங்க உடனே மக்கிய நாள ஃபுல் பணமும் கட்டினானா மக்கிய நாளுக்கு உங்களுக்கு கரையம் பண்ணி கொடுத்துருவாங்க. 30 நாளைக்குள்ள கரையம் பண்ணினா நாங்கள் கம்பெனிலே ஏற்றுக்குவோம். சார் வீட்டு மனை வந்து புரோக்கர் மூலியமா வாங்கினா நல்லதா, இல்ல நம்ம ஸ்ட்ரைட்டா போய் வாங்குறது நல்லதா? புரோக்கர் மூலியமா வந்து நம்ம வந்து வீட்டு மனையில் எப்பயுமே போகக்கூடாது. காரணம் அவங்களுக்கு நீங்க வந்து அதிகமா சார்ஜஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. வீட்டு மனைகள் வந்து அந்த யார் வந்து கம்பெனியில் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு நேரடி தொடர்பு இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த வீட்டு மனை சிறப்பாக அமையும். இப்ப எங்களுக்கு கால் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கெல்லாம் கமிஷனே கொடுக்க வேண்டியதில்லை. நாங்க கம்பெனி மூலியமா உங்களுக்கு நீட்டாவா பக்காவா பண்ணி கொடுத்துட்றோம். 1 மந்த்துக்குள்ள நாங்க பெரிய கிரமே பண்ணி கொடுத்துட்றோம். இதுதான் புரோக்கர் சார்ஜஸ் நீங்க கட்ட தேவையில்லை. இன்னைக்கு பணம் கட்டினா நாளைக்கே உங்களுக்கு கரை பண்ணி கொடுத்துட்றோம். சார் நம்ம வீனஸ் எஸ்டேட் ஆல் ஓவர் சேலத்துல எங்க எங்க இருக்கு? சேலத்துல நிறைய ப்ராஜெக்ட் போட்டுக்கிறேங்க. அரியானூர்ல ப்ராஜெக்ட் இருக்குதுங்க. ஸ்டீல் பிளான்ல ப்ராஜெக்ட் இருக்குது. பூசரப்பட்டியில ஓமலூர் பக்கத்துல பூசரப்பட்டியில ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுங்க. ஆரமங்கலம் பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுங்க. ஆத்தூர்ல நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டுக்கிறோங்க. சார் பூசாரிப்பட்டியில இருக்கிற சிவா கார்டன் பார்த்தனா இதுல தகவல் சொல்லுங்க சார். சேலம் ஏர்போர்ட்ல இருந்து
ஒரு 4 கிலோமீட்டர்ல நம்ம சிவா கார்டன் இருக்குதுங்க. அதே பூசரப்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து 1/2 கிலோமீட்டர்ல நம்ம சிவா கார்டன் இருக்குது. பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் சின்ன திருப்பதியில இருக்குதுங்க. இதுலயே கார்வள்ளிங்கிற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க. சிவா கார்டன்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு போனா தென்னப்பட்டி இருக்குது. அங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சிவா கார்டன்ல 24 மணி நேரம் பஸ் வசதி இருக்குதுங்க. பெற்ற பூ மார்க்கெட் இருக்குதுங்க. பூ மார்க்கெட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல நம்ம சிவா கார்டன் அமைஞ்சிருக்குதுங்க. சுத்தி நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜ் இருக்குதுங்க. ரீஜனல் காலேஜ் இருக்குது, நர்சு சாரதி காலேஜ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க. சிவா கார்டன்ல நாங்க லேண்ட் வாங்குறதுனால எங்களுக்கு என்ன லாபம்? NH7 பைபாஸ் ரோட்ல மிக அருகில் காணப்படுகிறது. 24 மணி நேரம் போக்குவரத்து வசதி சிறப்பா இருக்குதுங்க. எல்லா வசதியும் இங்க வந்து நிறைஞ்சு இருக்குதுங்க. சேலத்துல நீங்க வீட்டு மனைகள் வாங்கணும்னா உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிவா கார்டன் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஒரு விசிட் பண்ணி பாருங்க. சிவா கார்டனை சுத்தியும் நிறைய வீட்டு மனைகள் இருக்குது. ஒரு செழிப்பான ஒரு இடம். இந்த இடம் குறைவான விலையில கொடுக்குறோங்க. சேலம் மாவட்டம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிட்டிங்க. இந்த சேலம் மாவட்டத்துக்குள்ள உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த வீட்டு மனைகள் வாங்கி வச்சீங்கன்னா நாளைக்கு அபரிவிதமான வளர்ச்சி நீங்க கையில் பார்க்கலாம். நேர்த்தியா அழகா எல்லா இடத்துலையும் சிறப்பாக போட்டிருக்கிறோம். நீங்க ஒரு தடவை எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா ப்ராஜெக்ட் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம்.